இறைவன் கிடையாது, ஞான வடிவமாகவும் இறைவன் இருக்கிறான். அப்போதுதான் நிதானம் பிறக்கும், வாழ்க்கையிலே நிலை பிறக்கும், நிலை பெற்ற அந்த வாழ்க்கை நமக்கு கிட்டும் என்பது போல ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சமன் வேண்டுங்க, ஒரு சமன் வேண்டும், பேலன்ஸ் பண்ணணும். வெறும் ஒரே பக்கம் சாஞ்சோம்னா வண்டி கூட சாஞ்சிடும். என்ன வண்டி வாகனம் இத்தனை போகுது, என்ன பண்ண சொல்றாங்க, நமக்கு சமன் பண்ண சொல்றாங்க. அந்த சமன் பண்ணுவதற்காக அந்த ஞானம் நமக்கு வேண்டும். ஏன்னா இந்த உலகம் என்பது எல்லாமே கலந்தது. ஏன்னா எல்லாமே இப்ப இந்த கடைக்கு போனோம்னா 4 இனிமையான சுவையை சாப்பிட்டா காரம் வேணும், ஸ்வீட் காரம்னு சொல்றோம், இன்ப துன்பம்னு சொல்றோம். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா வலது கை இடது கைன்னு சொல்லி 2 கைகள் இருக்கு. இப்படி வலபாகம் இடபாகம் எல்லாமே ரெட்டைகள் தான், எல்லாமே ரெட்டைகள் தான், ஒன்று கூட ஒன்று கிடையாது. ஆனா இறைவன் மட்டும்தான் ஒருவன், அவன்தான் தனி ஒருவன். என்ன அப்படி இருக்கும்போது இந்த உலகத்திலே திரியம்ப